சேல்ஸ்ஃபோர்ஸ் டீம்ல யாராவது ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், எப்படி இந்த ஜாபுக்கு வரலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும்? ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் கேட்டு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருந்தா போதும். எம்பிஏ பிபிஏ படிச்சிருந்தா யோ ஐடியா நல்லா இருக்கியா? மற்றபடி வேற டிகிரிஸும் படிச்சிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கண்டிஜென்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தப்போதைக்கு. ஓகே, பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஆனால் எம்பிஏ வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஆமாம், எம்பிஏ ஆர் பிபிஏ. ஓகே, எம்பிஏ இல்லைனா பிபிஏ ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி வந்து ஜாயின் பண்ணலாம். ஆமாம். ஓகே ப்ரோ. இப்போ சேல்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ட்ரி லெவல்னா 25 to 30 இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் அதிலே வந்துட்டு கண்டிஜென்ஸ் தனியாக இருக்குது. ஓகே. அதாவது எப்படின்னா இப்போ தினக்கூலிக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க் தான் சொல்ல போனால். பர்மனெண்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கண்டிஜென்ட்டும் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு தனியாக இருக்கும். அவங்களுக்கு 15K தான் வரும் ஸ்டார்டிங். இதே பர்மனெண்ட்டாக நீங்கள் பெரிய பெரிய காலேஜ் எம்எம்சி இந்த மாதிரி இருந்து வந்தீங்கன்னா அவங்க வந்து ஹை சேலரியில் போட்டு தருவாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வேறு இருக்குது. அதாவது சனி ஞாயிறு ஒர்க் பண்ணால் அதுக்கு வேறு அவங்களுக்கு தருவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே. அவங்களுக்கு ஒன்லி 15K தான். அதுக்குள்ளே தான் எல்லா ரூம் ரெண்ட்டு அது வரைக்கும் அதெல்லாம் நம்மளே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். என்ன மனுஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சதேஷ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.